வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 3 விதமான கை டிசைன் பார்க்க போகிறோம். கையோட உயரம் 7 இன்ச் வைக்கிறேன், அகலம் 9 இன்ச்சு, சைடு உயரம் 2.5 இன்ச் வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கை டிசைனும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். முன்னாடி கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ லைனிங் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஃப்ளிட்ஸ் வேணுமோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட அகலம் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. அளவு ப்ளவுஸ்லேயும் இதுலேயும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்டர் எடுத்துக்கலாம். சாரியோட பார்டரு ஒரு சைடை மடிச்சுட்டு ஒரு சைடு இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிடுங்க. இப்போ சாரீ கலருக்கு நம்ம பைப்பிங் எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சும்மா ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மடக்கி விட்டுறலாம். சும்மா அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும், உருட்டு தேவையில்லை. இதுக்கு டபுள் லைன் பைப்பிங் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். போட்டுட்டு இப்போ நான் பஃப் கை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது அடியில் பார்டர் வச்சுட்டு மேலே வச்சு தையல் போடுங்க. 1/4 இன்ச்சுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே பைப்பிங் கொடுத்துருக்கிறத எடுத்து மேலே வச்சு இந்த பள்ளத்துலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பள்ளத்துலேயே போடுங்க. போட்டு இது சரியான அளவில் கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் தையல் போடுங்க. போட்டதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். கீழே உருட்டி தைக்கணும். இந்த மாதிரி உருட்டி தைங்க. இப்போ இது மேலே கீழே பைப்பிங் வர்றது இந்த கைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ சன்னமாக கொடுக்குறோமோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுங்க. இது அப்படியே அடிப்பக்கம் திருப்பி அந்த கிராஸ் பீஸில் அப்படியே தையல் போட்டு விட்ருங்க. இப்போ அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பஃப் வச்சுட்டு தைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே நம்ம பஃப் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் வரும்.
இப்போ சென்ட்ரு வந்து ஷோல்டர்கிட்ட வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பொறுமையாக நம்ம தைச்சிட்டு வரலாம். பெரிய ஊசி வச்சு சின்ன சின்னதாக, ரொம்ப பட்டையாக வேணாம், சின்ன சின்னதாக பொறுமையாக வச்சுட்டு வாங்க. இப்போ அது வந்து நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் சரியாக நமக்கு வருதா கையை அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒன்று பத்தலைன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தைங்க. சப்போஸ் நிறைய இருக்க மாதிரினா கொஞ்சம் நம்ம வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், சரியாக வருது. இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது. இதுதான் சாரீ. இப்போ அடுத்த கை டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். அகலம் வந்து 8 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து வச்சு பார்க்கலாம், சரியாக வருது. இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழேருந்து நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன், மேலே 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பத்திரமா வச்சுக்கலாம், நமக்கு கடைசியில் தேவைப்படும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கை வச்சு அப்படியே சும்மா மிஷினில் ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ கீழேயுமே நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்படி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கீழே வச்சு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே அப்படியே தையல் போட்டுக்கோங்க. போட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்டரை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் கீழே. இதை கரெக்டாக வச்சு போட்டுங்க. ஏன்னா பார்டர் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் இழுவியாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். சாரீ வந்து க்ரே கலரு, அதுக்கு மேட்சா பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ மேலேயும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு பைப்பிங் வைக்க பிடிக்கலனா லேஸ் கூட வச்சு தைக்கலாம்.
உருட்டி தைச்சிட்டு உள் பக்கமாக அந்த கிராஸ் பீஸில் இருக்க அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் அந்த ரவுண்டு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. உள் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் 7 இன்ச் ஒயர் எடுத்திருக்கேன். அகலம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிளாத் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ளிட்ஸு கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில சாரியில் வந்து நல்லா நிறைய எடுத்திருப்பீங்க, கைக்கு மட்டும் கொடுக்கலான்ட்டு. ஒரு இதில் வந்துட்டு நம்ம நெக்குக்கும் சேர்த்து எடுத்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கு அகலம் வந்து 20 இன்ச்சாவது வேணும். அது கம்மியாக நம்ம வைக்க முடியாது. ஒயரை வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு நெட்டாகவே ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரே மாதிரி போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் லைனிங் கிளாத் கொடுக்குறேன். இது மாதிரி லைனிங் கிளாத்தோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வச்சு தைங்க. இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. தைச்சி முடிச்சுட்டு அந்த ஃப்ளிட்ஸ் வந்து லைட்டாக அப்படியே தூக்குன மாதிரி அப்படியே லைட்டாக நகட்டி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக தூக்குன மாதிரி எடுத்து விடுங்க. லைனிங் கிளாத்தோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து கைக்கு வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்க பீஸ் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். உள்பக்கம் அப்படியே ரவுண்டாக ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அமுக தையல் போட்டுடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ 2 கைக்கும் நம்ம வச்சாச்சு. சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்பயும் போல் கையை தைச்சிடலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாட் அடிச்சிடலாம். அதுவும் சேர்த்து எடிட் பண்ணிட்டேன். பார்டரை வச்சு நாட்டு தைச்சிடலாம். நான் அந்த சாரீ கிளாத்லேயே வந்து த்ரெட் ரோப் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த கைக்கு வந்து மணி வைக்கலாம். காப்பர் கலரில் மணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வச்சிங்கன்னா.
சின்ன பிள்ளைங்க விரும்பி போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த பைப்பிங் மேலேயே அப்படியே தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு கடைசியாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த ஓரத்தில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்குன்னா நல்லா அந்த பாசி எடுத்து விட்டுட்டு அந்த லேஸை வந்து நல்லா மடக்கி தைச்சி விடுங்க. அந்த நூலை வந்து உருவிட்டு அந்த நூலை நல்லா சுற்றிட்டு அந்த லேஸை நல்லா டைட்டாக மடக்கிட்டு அப்படியே சேர்த்து தைச்சி விடுங்க. அப்படியே உள்பக்கம் திருப்பி நல்லா டைட்டாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. சாரீ எடுத்து அதில் வந்து ப்ளவுஸு ஸ்கர்ட்டு இந்த சாரீ மாடல் வச்சு கட்டி விட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. 2 கைக்கு வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம பெல்ட்டுக்கும் நம்ம வச்சிடலாம். பெல்ட்டுக்கு ஃபுல்லாக வைக்கல, சும்மா முன்னாடி மட்டும் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வீடியோ நாளைக்கு போடுறேன். நல்லா டைட்டாக தைச்சி விட்டு ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அந்த டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ப்ளவுஸ்க்கும் சேர்த்து இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இது வந்து நான் சில்க் காட்டனில் பண்ணுறேன். நீங்கள் சாரீ கிளாத்து சில்க் காட்டன் ரெண்டில் எதில் வேணாலும் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்டர் வச்சு ஒரு சைடு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பார்டரை வச்சு அந்த பைப்பிங் ஒட்டியே தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் ஒட்டியே தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த ஓரமும் நல்லா மடிச்சுட்டு டைட்டாக தைச்சிக்கோங்க. இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதில் 5 பீஸ் வந்து நடுவில் ஒன்று வச்சுட்டு இங்கிட்டு 2 அடுக்கி வச்சிடலாம். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டகைக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நமக்கு வந்து இந்த பார்டர் வச்சதே தெரியாது, இது எக்ஸ்ட்ரா பிசர் இல்லாமல் தைச்சிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. ஏன்னா பார்டர் சேம் அதிலேயே வச்சுருக்கனால நமக்கு வித்தியாசமே தெரியாது. இந்த மாதிரி
5 பீஸ் வச்சுட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே 4 வைங்க. ஒரே அளவாக வைங்க. ஏன்னா ஒரே அளவாக வச்சோம் தைச்சோன்னா தான் அடியில் பிசுறு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் வெளியில். இப்படி வச்சுட்டு இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அரையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு தையல் போடுங்க. அப்படியே போட்டு திருப்பி ரிட்டன் வந்துடலாம். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே வந்து 3 பீஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு இடையில அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கைக்கு வந்து நமக்கு ஒரு 12 பீஸ் அந்த மாதிரி தேவைப்படும். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கை வந்து எப்பயும் போல் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம பாசி வச்சுக்கலாம். இப்போ 2 கைக்கு முடிச்சாச்சு. அந்த நம்ம தைச்சிருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த டிசைன் பண்ணுறப்ப அந்த நூலை மட்டும் எடுத்து விட்ருங்க. நான் எல்லோ கலரில் தைச்சனால அந்த நூல் எல்லாமே எடுத்துட்டேன். நூலெல்லாம் அப்போக்கப்போ கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ 2 கையும் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். பாசி வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிசுறு தெரியாமல் 2யுமே சேர்த்து தையல் போடுங்க. அப்போ வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும். தைக்கிறப்ப வந்துட்டு அது 2யும் சேர்த்து வச்சு அப்படியே ஒரு தையல் இந்த மாதிரி அந்த உருட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, அது 2க்கு இடையில ஊசி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு பாசி வைங்க. அப்போ வந்து நமக்கு எல்லாமே மொத்தம் அப்படி தெரியும். ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, பிசுறுன்னு தெரியாது உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த 3 டிசைன் ப்ளவுஸ் கையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு டிசைன் ப்ளவுஸ் எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன். நான் 3ஓட டிசைன் ப்ளவுஸும் போட்டிருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.